காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று பிரதமரிடம் திமுக எம்பிக்கள் நேரில் வலியுறுத்த உள்ளதாக அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேமுதிகவிலிருந்து பிரிந்த 10,000க்கும் மேற்பட்டோர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தஞ்சையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய திமுக பொருளாளர் ஸ்டாலின், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி திமுக எம்பிக்கள் பிரதமரையோ அல்லது குடியரசுத் தலைவரையோ சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். தலைவர் கலைஞரிடத்தில் விளக்கமாக இது பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் இன்றோ அல்லது நாளையோ 2-3 நாட்களிலோ பிரதமரையோ ஜனாதிபதியோ சந்தித்து பிரச்சனைகள் எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள். அது முதல் கட்டமாக. அதற்கடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமே முன்னின்று அவர்களை அழைத்து இன்னும் 4 நாட்களுக்குள்ளாக அழைத்து அவர்களோடு விவாதித்து ஒரு கூட்டத்தை நடத்தி தீர்மானம் போட்டு அரசுக்கு அனுப்பி வைக்க இருக்கிறோம். அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற இந்த அரசு முன்வரவில்லை என்று சொன்னால் ஆளுங்கட்சி ஈடுபட முடியாத அந்த செயலில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள காத்திருக்கிறது, தயாராக இருக்கிறது என்பதை மாத்திரம்